பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் பரிசுத்த வேத புஸ்தகம் பைபிளை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏற்பாடு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை தான் தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? மத்தேயுவிலிருந்து நம்ம படிக்க வைக்கிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா, பரிசுத்த வேத புஸ்தகத்தை படித்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் கற்றுத் தருவீராக. என் கர்த்தருக்கென்று 60 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. வேத ஞானத்தில் வளரணும். தானியலை போட 10 மடங்கு ஞானம் பெற்ற பிள்ளைகளாக குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்குமே இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், எப்பொழுதும் எம்மாத்திரம். ஆமாண்டவரே, உங்க அன்புக்காக நன்றி அப்பா, உங்க இறக்கத்துக்காக நன்றி தேவனே. நீ நல்லவர். கண்ட நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. நான் கண்டதே நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை என்னை நீ நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கையில் எம்மாத்திரம். என்னை நீ நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், எப்பொழுதும் எம்மாத்திரம். என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரே, அழகு பார்த்தீர். கண்ட உன் கருத்தினீர் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவு. நான் கண்டதே உன் கருத்தினீர் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. அன்றுவரே, என் மேன்மையெல்லாம் நீங்க தான்ப்பா, அன்றைய அந்தஸ்து நீங்க தான்ப்பா. சிறியவனே உன் திட்டம் கண்டவுடன் உறைந்து கொண்டு என் திட்ட வாசைகள் சிறியவனே உன் திட்டம் கண்டவுடன் உறைந்து கொண்டு கத்தாரத்தை உங்களுக்கு பார்த்தேன், கத்தாரத்தை உங்களுக்கு பார்த்தேன். தலைமுறை தாங்கும்
திட்டம் தந்தீரே தலைவரை காக்கிடும் திட்டம் தந்தீர் நான் கண்ட உன் கருத்தினீரே நாம் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் தயவு நாம் கண்டதெல்லாம் உன் கருத்தினீரே நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். 2ஆம் வசனம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். 3ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 5ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. 6ஆம் வசனம். வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 8ஆம் வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. 9ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 10ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 13ஆம் வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்தும் கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். 14ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். 15ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். 17ஆம் வசனம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேணாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறான். 21ஆம் வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம்
உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடர்தல் அடைவான். 22ஆம் வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். 23ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். 24ஆம் வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 25ஆம் வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். 26ஆம் வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. 27ஆம் வசனம், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். 28ஆம் வசனம், அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 29ஆம் வசனம், அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். 30ஆம் வசனம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். 31ஆம் வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். 32ஆம் வசனம், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். 33ஆம் வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலை அடுக்கி வைத்தாள் என்றார். 34ஆம் வசனம், இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. 35ஆம் வசனம், என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 36ஆம் வசனம், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். 37ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 38ஆம் வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர். 39ஆம் வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். 40ஆம் வசனம், ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். 41ஆம் வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. 42ஆம் வசனம், அவர்களை அக்னி ஜுவாலையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 44ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். 45ஆம் வசனம், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. 46ஆம் வசனம், அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். 47ஆம் வசனம், அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. 48ஆம் வசனம், அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை
கூடையில் சேர்த்து ஆகாதவைகளையோ எரித்து போடுவார்கள். 49ஆம் வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து 50ஆம் வசனம். அவர்களை அக்னி ஜுவாலையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். 41ஆம் வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். 52ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷங்களில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொண்டிருக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். 53ஆம் வசனம். இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு 54ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? 55ஆம் வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? 56ஆம் வசனம். இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி 57ஆம் வசனம். அவரை குறித்து இடறுதல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். 58ஆம் வசனம். அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? எப்படி ஒரு விவசாயி நிலத்தில் விதைகளை விதைத்து 100 மடங்கு பலனை பார்க்குறானோ, அதுபோல் ஏசப்பா உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்கிறேன் இல்லையா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில். இந்த வசனங்கள் எல்லாமே உங்கள் இருதயத்தில் விதையை போல விதைத்து கொண்டு பட்டிருக்கிறது. நீ இதெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக முளைக்கும் அப்படின்னு ஏசப்பா விதைக்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்காக 100 மடங்கு நான் பலன் தரும் பிள்ளையாக நான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். சரிங்களா? ஏசப்பா, நாங்கள் டெய்லி பைபிள் ஸ்கூலில் தினந்தோறும் நான் வசனத்தை கேட்குறேன், தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை நான் படிக்கிறேன் ஏசப்பா. அந்த வசனத்தின்படி நடக்க நான் 100 மடங்கு பலனை தர என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உமக்குன்னு நான் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்குள்ளே கர்த்தர் விளைய செய்வார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஏன்னா அந்த விதைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசானவன் திருட விடாதபடிக்கு, முட்கள் உங்களை நெருக்காதபடிக்கு, கற்பாறையில் போடப்பட்ட விதையை போல அது ஒன்றும் இல்லாமல் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாமே, வசனங்கள் எல்லாமே 100 மடங்கு பலன் தரும்படியாய், உங்கள் பெற்றோர்கள் அறுவடையை பார்க்கும்படியாய், நீங்கள் செல்லுகிற சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், கர்த்தருக்கென்று 100 மடங்கு பலனை தரும் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஜெபம் பண்ணுறேன். அதற்கும் மேலாக ஏசப்பாவே உங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அதனால தான் இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலை அவர் ஆரம்பிக்க வைத்தார். உங்களை கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ்? ஓகே, இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலாமா? அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே டேஷ் போல பிரகாசிப்பார்கள். ஆ சந்திரனை, ஆ சூரியனை, நட்சத்திரத்தை. சரியான விடைய ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு பார்க்கலாம்.